இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களையும் நியாயங்களையும் எடுத்து அவர்களுடைய சம்பாசித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கர்களும் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் ஏற்றுக்கொண்டார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் ஆண்டவருக்கு யூதர்கள் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் தான் போய் பவுலும் சீலாவும் பிரசங்கம் செய்கிறார்கள். அவர் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்போனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராங்க. அங்கே யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயம் இருக்குது. அப்போ வாரம் அங்கே என்ன செய்யப்படுகிறது? நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்படும். ஆண்டவரை குறித்தது ஆனால் கிறிஸ்துவை அறியாது இருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார்கள். அதை பற்றி 3 வாரங்களாக அவர்களுக்கு போதிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவரை, திருஷ்டாந்தப்படுது இயேசுவே கிறிஸ்து, வரப்போகிற மேசியா அப்படின்னு சொல்லி 2025 வருடங்களுக்கு முன்பதாய் அங்கு இருக்கிற ஆலயத்தில் அவர்கள் பிரசங்கித்தார்கள். பிரியமானவர்களே, அப்படியானால் அங்கு பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக நல்ல உயர்ந்த மனிதர்களும் கனம் பொருந்தியவர்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்து வந்தது நோக்கத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மனிதனுடைய பாவத்துக்காய் அவர் வந்தார், மேசியா வருவார். மேசியா வருகையை அந்த ஜனங்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். மேசியா வந்தால் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி. அப்படின்னா ரட்சிப்பு மேசியா வரும் பொழுது பாவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை உண்டாக்குவார். அவர் இரத்தம் சிந்தி என் ஜனங்களை மீட்டுக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசுவே கிறிஸ்து என்று அறியாதபடி இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றளவும் அவர்கள் அப்படி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம 100 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம், 60 வருஷம், 30 வருஷம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷ புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தையே வாசித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்தார் என்ற திருஷ்டாந்தமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டு நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்ட பிரியமானவர்களே, நம்ம விசுவாசித்தோம். யூதர்களுக்கு அவர்கள் போய் சொன்னது உண்மை. அவர் விசுவாசத்தை பல பேர் ரட்சிப்புகள் அடைந்தார்கள். ஆனால் அது கீழே சொல்லப்பட்டது, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீரராகிய என்ன செய்ய அவங்க மேல் கோபம் கொண்டு அவர்களை என்ன செஞ்சாங்களாம்? புறம்பே தள்ளினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் அநேக ஆண்டுகளாய் சுவிசேஷத்தை அங்கு 3 வாரங்கள் பவுல் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் தேவாலயங்களில் நியாயங்களை எடுத்து அவருடன் சம்பாசித்தார். 3 ஓய்வு நாள்களை மாத்திரம் பார்த்தாங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம எத்தனை ஓய்வு நாள்ல இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை 1 வாரம் 2 இல்லை, மாசத்துக்கு 4 வாரம் வருகிறது, 3, 5 வாரம் சில நேரங்களில் வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆலயங்களில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்திய தேசத்தில் நம்ம கொடுத்திருக்கிற கிருபையான ஆலயங்களில் வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசுவே கிறிஸ்து என்று நமக்கு தெரியும், பாவத்தை மன்னித்தவர் அவர்தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதை கடைபிடிக்காதபடிக்கு முரட்டாட்டமுள்ள ஜனங்களை நாம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு விசுவாசியாதவர்கள் தான் அவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். இன்று ஆண்டவரை அறிந்து கொண்டு அதை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிற நாம் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் பாருங்களேன். அப்ப அவங்க விசுவாசியாதவர்கள் தான் இது முரட்டாட்டம் பண்ணினார்கள். இங்கு விசுவாசித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாமே முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன காரணம்னா, ஆண்டவர் வேத போதகர் சொல்லுகிறாரு, போதகர் பிரசங்கிக்கிறாரு, அந்த வார்த்தையில மாத்திர ஒரு நாள் வேத வாக்கை ஏற்றுக்கொண்டு வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், அப்படியே கடந்து சென்றோம் அப்படின்றது மாத்திரமல்ல,
கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்துக்கும் இந்த சுவிசேஷம் கடந்து சென்ற ஒவ்வொரு ஜனங்களும் அவர்களை சீசராக்குங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் எனப்பட்டால் நீங்க சீசர்கள். நீங்க என்ன செய்யணும்? முழுமையா இந்த வேத புத்தகத்தை வாசித்து ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ள நேரடி தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். பிரியமா, நீங்க வேலை செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், நீங்க வீட்டில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் நீங்க ஆண்டவரை முழுமையா அறிந்து கொள்ளணும். அது ஒரு ஏதோ கடமைக்காய் மாத்திரம் அல்ல. கோயிலுக்கு போயிட்டு வாரம் ஒரு கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ற அது கடமை. ஆனா எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார், அவரோடு இணைந்திருக்கும்படியா. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது மாத்திரமல்ல, என்னை பற்றி பிறருக்கு சொல்லு. நீ மட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ முடியாது. அழிந்து போகிற எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறது, அவர்களுக்கு நீ என்ன செய்தாய் நீங்க போய் சொல்லணும். அப்படின்னா வேதத்தை முழுமையாக நாம் அறிந்திருக்கணும். பிரியமானவர்களே, உங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தின் பிரகாரம் இந்த வேத புத்தகத்தை வாசித்து மற்றவர்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்று நீங்க சிஸ்தாந்தப்படுத்தி அவர்களுக்கு போதிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க சாதாரணமான வேலை செய்யலாம், உயர்ந்த வேலையில இருக்கலாம், நீங்க வியாபாரம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அங்க அவர்களை சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரும் திரளான ஜனங்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகர் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் ஏற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தம் அவங்க ஒரு பெரிய அறுவடை நடக்கப்படுகிறது நாம் பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் பல ஆயிரமான சுவிசேஷ பிரசங்கங்களை நாம் கேட்டு விட்டோம், பல நூற்றுக்கணக்கான ஆராதனைகளை நாம் சந்தித்து விட்டோம். நமக்குள்ள எப்படி விசுவாசத்தில் வருத்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்க முடியாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்பு எத்தனையோ பேருக்கு கிடைக்கல பாருங்க, எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கல, எத்தனையோ பேர் வட மாநிலங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. நம்மை போல அவர்களுக்கு கிடைத்திருந்தா அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் மதுபானம் ஒழிக்கப்படலை, ஆனால் வட மாநிலத்தில் இருக்க ஒரு பீகார்ல என்ன செய்யணும், மதுபானம் ஒலிக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்போ எவ்வளவு ஒரு மாற்றம். ஒருவேளை ஆண்டவருடைய கிரியை எங்க இருக்கிறதோ அங்கு அப்ப நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரை அறிகிற ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம செயல்முறையில காட்டாதபடிக்கு அப்படியே மட்டுப்படுத்தி ஒரு தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் அப்படியே புதைத்து போட்ட தாளந்தை புதைத்து போட்ட போல நம்ம இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒருவேளை தாளந்தை புதைத்து போட்டார் ஆண்டவரோட அந்த காரியத்தை நம்ம வாசித்து இருப்போம். வேத புத்தகத்துல ஒரு தாளந்து கொடுத்தவன், 2 தாளந்துகள் கொடுத்தவன், 3 தாளந்து கொடுத்தவங்களுக்கான கணக்கு ஆண்டவர் கேட்பார் என்று. ஒருவேளை தாளந்தை புதைத்து போட்டார் பாருங்க, அவங்களை எடுத்து நினைச்சுங்க, பல்கடிப்பு உள்ள இடத்துல அழுகையும் கூக்குலும் இடத்துல நீங்க கொண்டு போய் அவனை போடுங்க அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை ஒரு நாள் என்ன செய்யுங்க, புதைத்து போடாதீர்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட 1 தாளந்தோ 2 தாளந்தோ 3 தாளந்தோ அதை பயன்படுத்தி ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அநேக வாரங்கள் அநேக மாதங்கள் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கோம். ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த ஆண்டவரை பிறருக்கு சொல்லணும். ஆண்டவரை இயேசுவே கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்துட்டு அதை மட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் செயல்முறைக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.